ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியா போஸ்ட் ஆபீஸோட இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் பார்க்க போறோம். வருஷத்துக்கு 799 மட்டும் பே பண்ணா போதும் 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் பத்தி பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல் கவரேஜ்க்கானது, அதே சமயம் மெடிக்ளைமும் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஸ்கீம். இந்தியா போஸ்ட்ல இதுக்கு முன்னாடி 399 ஒரு வருஷத்துக்கு 399 ரூபாய் கட்டினா போதும், அப்புறம் இல்லைன்னா 299 ரூபாய் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுலயுமே நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் இப்ப ரீசெண்டா கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோல பார்ப்போம். சோ அதுக்கு முன்னாடி இப்போ புதுசா ரோல் அவுட் ஆயிருக்கக்கூடிய இந்த 799 ஸ்கீமோடைய ஃபுல்லா வந்து பார்த்துப்போம். சோ இந்த ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா அப் டு 15 லட்சம் ரூபாய். இதுக்கு முன்னாடி ஸ்கீம் எல்லாம் அரௌண்ட் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவரேஜ் இருந்துச்சு. இப்ப பாத்துட்டீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க. நம்ம சேனல்ல நிறைய வந்து எஃப்டி ஸ்கீம்ஸ், அதே சமயம் எதுல எல்லாம் வந்து மணி போட்டோம்னா நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்டா, அதே சமயம் செக்யூர்டா வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். சோ இது வந்து எடுத்துட்டீங்கன்னா ஆக்சிடென்ட் அண்ட் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ், அதாவது வந்து ஆக்சிடென்ட் ஆகும் பட்சத்துல குரூப்பாவோ அல்லது பர்சனலா தனி மனிதராக ஆகும் பட்சத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா அதை கவர் பண்ணக்கூடியதா இருக்கும். அதே சமயம் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ், அதாவது ஆக்சிடென்ட் ஆன பட்சத்துல ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிறப்போ உங்களுக்கு அங்க ஆகக்கூடிய செலவுகளையும் வந்து இந்த இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணுவாங்க. சோ ஒரு விபத்துக்கான இன்சூரன்ஸ் தான் இந்த 799 பிளான். சோ இது யாரு கொடுக்கறாங்க அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ் தாங்க கொடுக்குது. சோ போஸ்ட் ஆபீஸ் வந்து இதுக்கு முன்னாடி அந்த 399 ஸ்கீம் எல்லாம் வந்து எடுத்துட்டீங்கன்னா டாடா இன்சூரன்ஸ் கம்பெனியோட வந்து சேர்ந்து டை அப் பண்ணிருந்தாங்க. இப்ப புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸோட சேர்ந்து இந்த 799 ஸ்கீம் வந்து கொடுக்கறாங்க. சோ போஸ்ட் ஆபீஸ் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸோட சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த 799 இன்சூரன்ஸ் ஸ்கீம். சோ இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பேசிக்கா என்ன எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அப்படின்னா நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கணுங்க. சோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லையா ஒன்னும் பிரச்சனை இல்ல, பக்கத்துல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு நீங்க புதுசா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். சோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீம்ல ஈஸியா ஜாயின் பண்ணிக்கலாம், அதான் வேற ஒண்ணு இல்ல. அதே சமயம் இது வந்து பாத்துட்டீங்கன்னா யாருக்கான ஸ்கீம் அப்படின்னா 18 வயதுல இருந்து 65 வயதுக்குள்ளானவர்கள். நீங்க இப்ப இந்த 18 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா எந்த ஏஜ்லயா இருந்தாலும் நீங்க இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணலாம். சோ இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ண பட்சத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் 799 பிரீமியம் மட்டும் கட்டினீங்கன்னா போதும், தாராளமா வந்து உங்களுக்கு இந்த ஸ்கீம் ஃபுல்லா வந்து கவர் ஆயிடும். சோ குழந்தைங்களுக்கானதும் கிடையாது, 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான ஸ்கீம் கிடையாது, அதுக்கு மிட்ல இருக்கிறவங்களுக்குன்னு ரொம்ப கிளியரா இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. அடுத்து பாக்குறப்போ இந்த ஸ்கீமுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சோ ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆன பட்சத்துல வந்து இன்கேஸ் டெத் அப்படிங்கிறது வந்து ஆயிட்டு அப்படின்னா உங்களுக்கு 100% கவரேஜ் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிடும் சொல்றாங்க. அதே சமயம் பெர்மனன்ட் டிசபிலிட்டி அண்ட் பார்ஷியல் டிசபிலிட்டி. பெர்மனன்ட் டிசபிலிட்டி அப்படின்னா 2 கை 2 கால் போறது, அதே பார்ஷியல் டிசபிலிட்டி அப்படின்னா வந்து 1 கை 1 கால் போறது, அது சம்பந்தமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு இதோட ஃபுல் கவரேஜும் வந்து கிடைச்சிடும். அண்ட் ஆக்சிடென்ட் ஆன சமயத்துல வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த எக்ஸ்பென்சஸுமே வந்து இந்த ஸ்கீம் ஃபுல்லுமே வந்து கவர் பண்ணிடும். ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. அண்ட் இன் கேஸ் ஆஃப் டெத் வந்து எடுத்துட்டீங்கன்னா குழந்தைங்களோட எஜுகேஷன் அப்படிங்கிறது, நம்ம குழந்தைங்க வந்து நம்மளை நம்பிதான் இந்த உலகத்துக்கு வர்றாங்க. சோ அவங்களோட எஜுகேஷனல் பெனிஃபிட் அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல வந்து கவர் பண்றாங்க. அண்ட் ஃபேமிலி டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், பெர் டே பெனிஃபிட், அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க அப்படின்னா பெர் டேக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ பெட்ல அட்மிட் ஆகிறப்போ அதுக்கெல்லாம் நிறைய சார்ஜஸ் எல்லாம் வந்து ஆகும், அதுக்குமே வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி என்னென்னலாம் வந்து பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்திரலாம் வாங்க. சோ போஸ்ட் ஆபீஸ் பிளான் 799 அதோடைய எல்லா பெனிஃபிட்ஸையும் வரிசையா பார்ப்போம். சோ இன்கேஸ் ஆக்சிடென்ட் ஆகி தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில டெத் ஆகிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கவரேஜ், அதாவது 15 லட்சம் ரூபாய் அப்படிங்கறதும் வந்து கொடுத்துருவாங்க. அதே சமயம் பெர்மனன்ட் டிசபிலிட்டி உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னதுதான், 2 கை 2 கால் இது போற பட்சத்துல அது ஆப்வியஸ்லி வந்து அது பெர்மனன்ட் டிசபிலிட்டி தான், உங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. சோ அந்த பட்சத்திலயும் வந்து உங்களுக்கு 15 லட்சத்தையுமே வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே பெர்மனன்ட் பார்ஷியல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க, 1 கை அல்லது 1 கால் போகிற பட்சத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்குமே வந்து ஃபுல் கவரேஜ் அமௌண்ட் 15 லட்சமே வந்து கொடுக்கப்படுது.
அண்ட் இது இல்லாம இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆம்புலன்ஸ் சார்ஜ். ஸோ இப்போ வந்து 108க்கு நீங்க கால் பண்ணாம பிரைவேட் ஆம்புலன்ஸ் ஏதாவது புக் பண்ணி போறீங்க எமர்ஜென்சில அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஆம்புலன்ஸ் சார்ஜுமே வந்து கவர் ஆகுது. கிட்டத்தட்ட 11,000 ரூபாய் வரைக்கும் கவர் பண்ணுது. அதே சமயம் டிராவல் எக்ஸ்பென்ஸ் ஃபார் ஒன் ரிலேட்டிவ். ஸோ ஒரு ரிலேட்டிவ் வந்து ரொம்ப தூரத்துல இருக்காங்க, அவங்க வந்து வரணும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த டிராவல்கான காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது வந்து கவர் பண்றாங்க. அதே சமயம் வந்து வெஹிக்கிள் ஆர் ரெசிடென்ஸ் மாடிஃபிகேஷன், அதாவது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க பார்க்க முடியாது, இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா அந்த மாதிரியான சூழ்நிலையில கண்டிப்பா நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து பே பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலே சப்போர்ட் பண்ணும். ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கவரேஜையுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் பிளட். ஸோ பிளட் டோனர் வந்து கிடைக்கல, ஒரு பாயிண்ட்ல பே பண்ணி தான் நம்ம வந்து பிளட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்குமே வந்து தாராளமாக கவர் பண்ணிடுறாங்க. இன்சூரன்ஸ்லேயே கிட்டத்தட்ட 11,000 ரூபாய் வரைக்கும் கவர் பண்ணுறாங்க. ஸோ மேஜர் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற பட்சத்துலலாம் நம்மளுக்கு பிளட் அப்படிங்கிறது தேவைப்படக்கூடியதாக ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே சொல்லப்போனால் இதெல்லாம் நல்லா யோசிச்சு வச்சு இந்த ஸ்கீமில் வந்து ஃபுல்லாக தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லா தான் இருக்குது, பார்க்கறதுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது. அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஆஃப் இம்போர்ட்டட் மெடிசின். ஏதாவது மெடிசின்ஸ் வந்து இம்போர்ட் பண்றாங்க, இங்க இல்ல இமீடியட்டா இம்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்போ அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் வந்து கவர் பண்றாங்க. கிட்டத்தட்ட 14,000 ரூபாய் வரைக்கும் கவர் பண்ணிடுறாங்க. அடுத்து எக்ஸ்டர்னல் சப்போர்ட் டு தி இன்சூரன்ஸ், அதாவது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல மற்ற ஏதாவது எக்ஸ்டர்னல் சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் அதுவும் கவர் ஆகுது. அண்ட் இன் கேஸ் ஆஃப் டெத் அப்படின்னு வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆப்வியஸ்லி வந்து நிறைய சஃபர் ஆவாங்க இமிடியேட்டா. ஸோ அதில் வந்து ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதும் கவர் ஆகுது. அது இல்லாமல் குழந்தைங்களோட எஜுகேஷன் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட உங்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் கவர் ஆகுது. ஸோ இமிடியேட்டா வந்து இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. உண்மையாக சொல்ல போனால் ஒரு நார்மல் ஃபேமிலி நார்மலாக போயிட்டு இருக்கு, ஸோ ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நடக்கிற பட்சத்தில் வந்து இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்ஃபுல் தான், வேற நான் இன்னும் சொல்றதுக்கு இல்லை. அதே சமயம் ஹாஸ்பிகேஷ் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறப்போ அப்போ அங்க நிறைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆகும். ஸோ அதுக்கு பார்த்துட்டீங்கன்னா பெர் டே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 60 நாள் வரைக்கும் 1,000 ரூபாய் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ 60,000 ரூபாய் வரைக்கும் அது கவர் ஆகுது. ஸோ 2 மாசம் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே 60,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. அடுத்து டெலி கன்சல்டேஷன். அஃப்கோர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணுவோம், அதே டெலி கன்சல்டேஷன் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துலயும் கூட உங்களுக்கு வந்து அது எல்லாமே கவர் ஆகுது. அதுக்கெல்லாம் வந்து ஓவராலா அன்லிமிட்டெட் தான். ஸோ இவ்வளோ கவரேஜ் தான் அப்படின்லாம் எதுவுமே வந்து கொடுக்கல, ஓவராலா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஃபுல் கவரேஜ் அப்படிங்கிறதும் இருக்கு. அதே சமயம் 60 நாள் வரைக்கும் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை நம்ம வந்து யோசிச்சுக்கணும். அதே சமயம் வருஷத்துக்கு 799 ரூபாய் தான், ரொம்ப பெரிய காஸ்ட்லாம் கிடையாது, ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்கீம். ஸோ யாரா இருந்தாலும் வந்து ஜாயின் பண்ணலாம். அதாவது நான் நிறைய இன்சூரன்ஸ்க்கு வந்து ப்ரீமியம் கட்ட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். மாசம் மாசம் 1,000 ரூபாய் 2,000 ரூபாய்லாம் போட சொல்றாங்க இல்லைங்களா இப்ப இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்ல. ஸோ அது வந்து பாத்துட்டீங்கன்னா ஏஜை பொறுத்து வந்துடும். இப்போ நீங்க 30 வயசுக்கு மேல இருக்கீங்க, 40 வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேத்தாப்புல ப்ரீமியம் வந்து கூடிடும். அதுவும் மந்த்லி கட்டணும். ஸோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஒரு சின்ன அளவுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் என் ஃபேமிலிக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து இந்த ஸ்கீம் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். வருஷத்துக்கு 799 ரூபாய் தான் இருக்கிறதுலே ரொம்ப பிரீமியம் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம்னா இதுதான், இதுல டவுட் கிடையாது. இந்த ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ற பட்சத்துல ஓவராலா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கறது வந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் கவர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் உங்களுக்கு வந்து ஓகே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எப்படி ஜாயின் பண்றதுன்னா, ஸோ 250 ரூபா ப்ரீமியம் கட்டி போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. டைரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே இந்த 799 ரூபா இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்மை கொடுப்பாங்க. ஃபில் பண்ணிட்டு ஆன்லைன்லயோ அல்லது கேஷோ கொடுத்து இந்த ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 799 ரூபா தான் ப்ரீமியம், ரொம்ப பெரிய அமௌண்ட் கிடையாது. கண்டிப்பா இது எல்லா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒன்னா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு இதுலயே. ஸோ அதை பத்தின எல்லா டீட்டெயில்ஸோடய நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோல வர்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க. அதே சமயம் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.